அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் கும்பராசினியர்களான நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாள் முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு பலம் பெறுகிறார். இதனால் ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கிர பகவானை அசுரகுரு என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு. இளமை, அழகு, வசீகரம், காதல், வாழ்க்கை, மகிழ்ச்சி, வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறாரு. ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள், வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் வழிபாடு நல்ல பலன்களை தரும். குறிப்பாக கும்பராசினியர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுகபோகமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பணம், வசதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் சாதகமாக இடத்தில் இருந்தாலும், சுக்கிரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகபோகம், வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது. இது போன்ற மகிழ்ச்சியாக, வசதியாக இருப்பவர்களை கூட கிண்டலாக சுக்கிர திசை அடித்துவிட்டது என்று சொல்வார்கள். அதுவே சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும். அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை, போராட்டங்களை சந்திப்பவர்களுக்கும், ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனுடைய அருளால் வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையிலும் சுக்கிர திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பலம் பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால், அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு. வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது. ஒற்றுமை, மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தாலும் இருவரில் யாரோ ஒருவருக்கு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம். அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது ஒருவர், மற்றொருவர் எப்போதுமே அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில், அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கிர வசியம் ஏற்பட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள். தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி, சாம்பிராணி மனம் கமழும்படி வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது சுக்கிரனின் அருளை பெற மிகச்சிறந்த வழியாகும். அது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமைகளில்
பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமண பொருட்களை பூசிக்கொள்வதிலும் சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்த முடியும். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசனேயர்கள் வசதி படைத்தவர்கள். சுக்கிரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு. இதனால் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் கூடும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். தன குடும்ப அதிபதி குரு 5இல் இருப்பதும் அவர் லாபஸ்தானத்திற்கு உரியவராக இருப்பதும் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே கும்பராசினியர்கள் சிரமங்கள் பல விதத்தில் குறையுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. 3 சுக்கிரனும் இருப்பதால் வாழ்வில் சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சியை உணரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும். சேமிப்பு சற்று அதிகரிக்குங்க. புதிதாக வீடு மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சில முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சில நன்மையான விஷயங்கள் உங்களை தேடி வர இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 7க்குரிய சூரியன் இருக்கிறாரு. அது சிறப்பான அமைப்பு அல்லங்க. இருந்தாலும் கூட அதோடு ஜென்மத்திலேயே சனி ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தினை கேது செவ்வாய் பார்ப்பதும் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டியதன் அவசியத்தை சொல்வாருங்க. கும்பராசினியர்கள் அவசரப்பட்டு பேச வேண்டாம். குடும்பத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனித்து நிதானித்து பதில் சொல்வதன் மூலமாக இத்தகைய பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதும் தோஷம் மிகவும் குறையுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. அடிக்கடி மனதில் டென்ஷன் உருவாகும். சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையினர் தங்களுடைய பணிகள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நம்ப முடியாத காரணத்தை கொண்டும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோரை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்களுடைய வேலை என்று இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.